வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்றைக்கி நம்ம பருப்பு போட்டு புடலங்காய் கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு ஒரு பெரிய ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. இதோட ஒரு 1/4 கப் பாசிப்பருப்பும் சேர்த்துக்கலாம். நான் இங்கே 2 பருப்பையுமே வேகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக 1/2 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போ ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் தேவையான அளவு உப்பும் சேர்த்து ஒரு 2 விசில் விட்டுடுங்க. அடுத்ததாக மசாலாவுக்கு வருவோம். நறுக்குன 1/4 மூடி தேங்காய், 2 பச்சை மிளகாய், 1 ஸ்பூன் சீரகம், ஒரு 10-12 சின்ன வெங்காயம். இதோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மைய அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இதோ மசாலா ரெடி. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்ததாக புடலங்காய்க்கு வரலாம். புடலங்காயை தோல் சீவி நல்லா சின்ன சின்னதாக நறுக்கிக்கணும். இதோ புடலங்காயும் நறுக்கியாச்சு. கூட்டுக்கு தேவையான எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம். கொஞ்சமாக எண்ணெய் பாத்திரத்தில் விடுங்க. எண்ணெய் காஞ்சதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து. கடுகு வெடிக்கட்டும், உளுந்து கலர் மாறட்டும். கடுகு வெடிச்சதும் கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள். கருவேப்பிலை வதங்குற வரைக்கும் வதக்கிட்டு புடலங்காய் சேர்த்தலாம். கருவேப்பிலை ரெடி. நறுக்குன புடலங்காய் சேர்த்து வதக்க ஆரம்பிக்கலாம். தண்ணி காயெல்லாம் பொதுவாக சீக்கிரமாகவே வதங்கிடும். இங்கே பாதி வெந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம மசாலா சேர்க்க போகிறோம். நல்லா வதக்கிட்டு பாதி வெந்ததும் உப்பு சேர்த்து மசாலா சேர்த்துருங்க. அரைச்ச மசாலாவை சேர்த்தாச்சு. கலந்து விட்டுட்டு தண்ணி ஊற்றிடலாம். ஒரு 1/2 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். பருப்புலேயும் நம்ம தண்ணி ஊற்றிருக்கோம், அதனால் பார்த்து ஊற்றிக்கோங்க. கையோட வேக வச்ச பருப்பையும் சேர்த்து மொத்தமாக வேக விட்டுடலாம். இது இப்போ நல்லா கூட்டு மாதிரி கெட்டியாகணும். அது வரைக்கும் அடுப்பில் வச்சுருங்க. கொஞ்ச நேரத்தில் இந்த மாதிரி திக்காயிடும். இது இன்னும் கொஞ்சம் கெட்டியாகணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் அடுப்பில் வைங்க. எனக்கு இது பர்ஃபெக்டாக இருக்குது. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ண போகிறேன். கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஸோ இதோ நம்மளோட கூட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். எங்கள் வீடியோஸ் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம தேவையான பொருட்கள் இன்னொரு தடவை பார்த்துடலாம். ஒரு புடலங்காய், சின்ன துண்டு தேங்காய், 2 பச்சை மிளகாய், 10-12 சின்ன வெங்காயம், ஒரு பெரிய ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/4 கப் பாசிப்பருப்பு, 1 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள், எண்ணெய், தண்ணீர், உப்பு தேவைக்கேற்ப. புடலங்காய் கூட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறோம். வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறோம். மறக்காம எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.